வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். வானிலை ஆய்வு மையம் தகவல். அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி. முதலமைச்சர் முடிவெடுப்பார் என அமைச்சர் சேகர் பாபு தகவல். அமமுகவின் மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் 24ஆம் தேதி டிடிவி தினகரன் தலைமையில் நடைபெறும் என அறிவிப்பு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு பாஜக பெண் நிர்வாகி கட்சியில் இருந்து நீக்கம். ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தும் வகையில் உள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. 5 மாதங்களுக்கு பிறகு அதிகரித்த டெங்கு பாதிப்பு. பொதுமக்களுக்கு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பெண் வழக்கறிஞர் உள்பட 3 பேர் நேற்று அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி சென்னையில் அரிவாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கில் ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு, திருவேங்கடம் அருள் உள்பட 11 பேர் கொலை நடந்த அன்றைய இரவே கைது செய்யப்பட்டனர். அப்போது காவல்துறை பிடியில் இருந்து தப்பி ஓடிய கொலையாளி திருவேங்கடம் என்கவுண்டர் முறையில் காவல்துறையால் சுட்டு வீழ்த்தப்பட்டார். காவல்துறையினரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டபோது பதிலுக்கு தற்காப்புக்காக காவல்துறையினர் சுட்டதில் திருவேங்கடம் உயிரிழந்தார். இதர 10 கொலையாளிகளும் பூந்தமல்லி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக வடசென்னை மேற்கு மாவட்ட பாரதிய ஜனதா மகளிர் அணி செயலாளர் அஞ்சலை என்பவரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தனிப்படை போலீசாரால் தேடப்பட்டு வரும் பாஜக நிர்வாகி அஞ்சலையை கட்சியில் இருந்து நீக்கம் செய்து பாஜக தலைமை அறிவித்துள்ளது. இதுகுறித்து பாஜக தலைமை வெளியிட்டுள்ள அறிவிப்பில், வடசென்னை மேற்கு மாவட்டத்தின் மாவட்ட துணைத் தலைவராக பணியாற்றி வந்த அஞ்சலை கட்சியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் செயல்களில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்ததால் மாநில தலைமையின் அறிவுறுத்தலின்படி கட்சியின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் உடனடியாக விடுவிக்கப்படுகிறார். ஆகவே கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கட்சியின் சார்பாக எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறது. இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்த வழக்கில் ஒன்றிய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்திய தண்டனை சட்டம், இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் இந்திய சாட்சிகள் சட்டம் ஆகிய சட்டங்கள் நடைமுறையில் இருந்து வந்த நிலையில் ஒன்றிய அரசால் அவை பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா மற்றும் பாரதிய சாக்ஷியா சட்டம் என மாற்றப்பட்டு ஜூலை 1ஆம் தேதி முதல் இச்சட்டங்கள் நடைமுறைக்கு வந்துள்ளன. இந்த புதிய 3 குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் நாடாளுமன்றத்தில் முறையான விவாதங்கள் ஏதுமின்றியும் மாநிலங்களின் கருத்துக்களை கேட்காமலும் இந்த சட்டங்கள் அவசர கதியில் அமல்படுத்தப்பட்டுள்ளதால் இவை சட்ட விரோதமானது, தன்னிச்சையானது என்று அறிவிக்க வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் சட்டங்கள் ஆங்கிலத்தில் மட்டுமே இருக்க வேண்டும் என்ற சூழலில் இந்தி மற்றும் சமஸ்கிருதத்தில் இந்த சட்டங்களை நிறைவேற்றி இருப்பது அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதிகள் SS சுந்தர், செந்தில்குமார் ஆகியோர் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் எந்த விவாதமும் இல்லாமல் இந்த சட்டங்கள் அவசர கதியில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பின்னர் நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள சட்டங்கள் மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தும் வகையில் உள்ளது என்றும், சட்டங்களை கொண்டு வரும் முன் சட்ட ஆணையத்தை ஆலோசித்திருக்க வேண்டும் என்றும், புதிய குற்றவியல் சட்டங்களை தொடர்பாக 4 வாரத்தில் ஒன்றிய அரசு பதிலளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர். அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்குவது குறித்து முதலமைச்சர் முடிவெடுப்பார் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். ஆடி மாதம் அம்மன் கோவில்களில் கட்டணமில்லா ஆன்மீக சுற்றுலா பயண திட்டத்தை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் இருந்து அமைச்சர் சேகர் பாபு தொடங்கி வைத்தார். முதற்கட்டமாக 250 பேர் 5 மண்டலங்களில் இருந்து அழைத்து செல்லப்பட்டனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர் பாபு, தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி அமைந்த பின் ஆன்மீக பயணமாக இறையருள் பெற நினைக்கும் மூத்த குடிமக்களுக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் யாத்திரை செல்ல 40,000 இருந்த கட்டணம்
50,000 மாற்றப்பட்டுள்ளது. முதலில் 200 பேர் தமிழ்நாட்டை சார்ந்த மக்கள் ராமேஸ்வரத்தில் இருந்து காசி செல்ல மூத்த குடிமக்கள் 200 பேருக்கு அரசு நிதியில் அனுமதி அளித்தார். இந்த ஆண்டு 300 பேருக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அனைத்து உலக முருக பக்தர்கள் மாநாடு வரும் மாதம் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளது. இதுவரை நடைபெற்ற மாநாட்டில் இந்த மாநாடுதான் பெரிய அளவில் இருக்கும். அந்த வரலாற்றை படைக்க போகிறவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என பேசினார். முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணத்திற்கு முன்பாக உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பதவி ஏற்பார் என்று வரும் செய்திகள் குறித்த கேள்விகளுக்கு தலைவர் வலதுபுறம் செல்ல சொன்னால் வலதுபுறம் செல்வோம், இடதுபுறம் செல்ல சொன்னால் இடதுபுறம் செல்வோம். நான் அடிப்படை தொண்டன் தான், பெரிய முடிவுகளை எல்லாம் முதலமைச்சர் எடுப்பார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நடவடிக்கை குறித்த கேள்விக்கு சட்டத்தின் ஆட்சி நடைபெற்று வருகிறது. இது சம்பந்தப்பட்ட அனைவரையும் இன்னார் என்று பார்க்காமல் கடுமையாக நடவடிக்கை முதலமைச்சர் எடுத்து வருகிறார் என தெரிவித்தார். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய ஆட்சியை பொறுத்தளவில் சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். தவறு யார் செய்திருந்தாலும், எப்பேற்பட்ட உயர்ந்த பதவியில் இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க இந்த அரசு தயங்காது. அந்த வகையில் பறிபோனது ஒரு மனித உயிர் என்பதற்கேற்ப நிச்சயமாக இதில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் இன்னார் இனியவர் என்று பார்க்காமல் கடுமையான நடவடிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வருகின்றார். இதை அனைத்து ஊடகங்களும் பல்வேறு துறை சார்ந்த அரசியல் பிரமுகர்களும் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் மேற்கொண்டிருக்கின்ற சட்டத்தின் ஆட்சியை வெகுவாக பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள். இந்த பிரச்சனையிலும் நிச்சயம் சட்டம் நிலைநாட்டப்படும். அமமுகவின் மாவட்ட கழக செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் வரும் 24ஆம் தேதி டிடிவி தினகரன் தலைமையில் தேனியில் நடைபெறும் என அக்கட்சி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இது குறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், அம்மா அவர்களின் மக்கள் நல கொள்கைகளை தொடர்ந்து நிலைநாட்டிடவும், தமிழகத்தில் அம்மா பொற்கால ஆட்சியை மீண்டும் அமைத்திடவும் தொடர்ந்து செயல்பட்டு வரும் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தலைமையில் வருகின்ற 24/7/2024 புதன்கிழமை அன்று காலை 9 மணி அளவில் தேனி மாவட்டம் பழனிச்செட்டிப்பட்டியில் அமைந்துள்ள சந்திரபாண்டியன் திருமண மண்டபத்தில் நடைபெற உள்ளது. அனைத்து தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள், கழக அமைப்பு செயலாளர்கள், கழக சார்பு அணிகளின் செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள், கழக ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள், கழக செய்தி தொடர்பாளர்கள், கழக தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், பிற மாநில கழக செயலாளர்கள் அனைவரும் தவறாமல் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இவ்வாறு அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை 5 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் 1000ஐ கடந்துள்ளது. டெங்குவை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை சுகாதாரத்துறை முடக்கிவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில், குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், கோவை, நீலகிரி, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் பலத்த மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக டெங்கு காய்ச்சல் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் முதல் ஜூலை 18ஆம் தேதி வரை 5900 பேருக்கு டெங்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜனவரியில் டெங்கு பாதிப்பு 1000ஐ கடந்திருந்த நிலையில் 5 மாதங்களுக்கு பிறகு தற்போது 1000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக கடந்த 10ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை 738 பேர் டெங்கு காய்ச்சல் பாதிக்கப்பட்டுள்ளனர். டெங்கு பரவலை தடுக்க பொதுமக்கள் தங்களது இருப்பிடங்களை சுற்றி மழைநீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ளவும், தண்ணீர் தொட்டிகள், தண்ணீரை சேமித்து வைக்கும் இடங்களை பாதுகாப்பாகவும் மூடி வைக்கவும் மாநகராட்சி பணியாளர்கள் கொசு மருந்து தெளிக்கவும் பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. பல மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்களை நியமிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாநில ஆளுநராக நியமிக்கப்படுபவர்கள் 5 ஆண்டு காலம் அப்பதவியில் இருக்கலாம். அதன் பின்னர் புதியவர் ஒருவர் நியமிக்கப்படும் வரை அவருக்கு பதவி நீட்டிப்பு வழங்கப்படலாம். அல்லது ஒன்றிய அரசு விரும்பும் பட்சத்தில் மீண்டும் ஆளுநராக அவரே நியமிக்கப்படவும் வாய்ப்பிருக்கிறது. அந்த வகையில் தமிழக ஆளுநர் RN ரவியின் பதவிக்காலம் இம்மாதம் 31ஆம் தேதி நிறைவடைகிறது. தற்போது டெல்லி சென்ற ஆளுநர் RN ரவி நரேந்திர மோடி, மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா உள்ளிட்டோரை சந்தித்திருக்கிறார். எனவே அவருக்கு பதவி நீட்டிப்பு கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதேபோல் கேரள மாநில ஆளுநர் ஆரிஃப் முகமது கானின் பதவிக்காலமும் விரைவில் முடிவடைகிறது. எனவே ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன், காலியாக உள்ள தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் ஆகிய பதவிகளையும் கூடுதலாக கவனித்து வருகிறார். இது தவிர வேறு சில மாநில ஆளுநர்களின் பதவிக்காலமும் முடிவடைய உள்ளதாக கூறப்படுகிறது. இவற்றை கருத்தில் கொண்டு தமிழகம், கேரளா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்களை நியமிக்கலாமா என்பது குறித்து ஒன்றிய அரசு பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
வங்கக்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற உள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தில் தற்போது தென்மேற்கு பருவமழை தீவிரமாக பெய்து வரும் நிலையில் தமிழ்நாடு கேரள எல்லையிலும் மழை பெய்து வருகிறது. அத்துடன் மேற்கு திசையில் இருந்து வீசும் காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவும் மழை பெய்து வருகிறது. அதிகபட்சமாக நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. மேலும் வங்கக்கடலில் வடமேற்கு பகுதியில் நேற்று ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன் காரணமாக தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் வங்கக்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற உள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற உள்ளது என்றும் தாழ்வு மண்டலம் வடமேற்கு திசையில் நகர்ந்து 24 மணி நேரத்தில் ஒடிசா கடற்கரை பகுதிகளில் கரையை கடக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் தெரிவித்துள்ளது. கடந்த 10 ஆண்டு காலமாக மத்தியில் அறிவிக்கப்படாத அவசர கால சட்டங்கள் RSS சித்தாந்தத்துடன் நிறைவேற்றப்பட்டுள்ளது என செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். கரூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட தலைவர் சின்னசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் கரூர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி கலந்து கொண்டார். செயல் வீரர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களிடம் கூறியதாவது, பத்திரிகையாளர்கள் மீது வழக்குகளும் கருத்து கூறுபவர்கள் மீது தாக்குதலும் கடந்த 10 ஆண்டு காலமாக பாசிச ஆட்சியில் நடைபெற்றது. இதனால் தற்போது முழுமையான மோடி ஆட்சி போய் கூட்டணி ஆட்சியை மக்கள் அமைத்துள்ளனர் என்று கூறியுள்ளார். மேலும் மக்களவையில் ராகுல் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறுகிறார்கள் எனவும் தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து வெறுப்பு அரசியலை பாஜக செய்து வருகிறது என்றும் சாடியுள்ளார். இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் புதிய அவதாரமாக உள்ள அண்ணாமலை சாமானியர் முதல் மறைந்த அரசியல் தலைவர் வரை அனைவர் மீதும் காழ்ப்புணர்ச்சியோடு பேசி வருகிறார் என்று கூறியுள்ளார். யாராவது தன்னுடைய கருத்தை சொன்னால் அவர்கள் மீது தாக்குதல், இப்படிப்பட்ட ஒரு பாசிச ஆட்சி RSS உடைய சித்தாந்தத்தோடு கடந்த 10 ஆண்டுகளாக நடந்து வருகிறது. இப்பொழுது முழுமையான மோடி ஆட்சி என்று போய் கூட்டணி ஆட்சி என்று மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். எங்களுடைய தலைவர் திரு ராகுல் காந்திஜி அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய ஜனநாயக கடமையை நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக ஆற்றி வருகிறார். அவர் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறுகிறார்கள். அவர் மக்களின் குரலாக, மக்களின் முகமாக இந்த தேசத்தில் விளங்கி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இன்று கூட ஒரு அமைச்சர் அவர்கள், ஒரு மூத்த தலைவர், யார் வாழ வேண்டும் யார் வாழக்கூடாது இந்த தேசத்தில் என்பதை பற்றி எல்லாம் செய்திகள் வெளியிடுகிறார்கள். ஒரு வெறுப்பு அரசியலை தொடர்ந்து பாஜக அரசு செய்து வருகிறது. இன்னும் திருந்தன பாடு தெரியவில்லை. கோவையில் இயக்கப்படும் தனியார் பேருந்துகளின் வேகத்தை கட்டுப்படுத்த போக்குவரத்து காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மதிமுகவினர் கோரிக்கை மனு வழங்கினார்கள். கோவை மாவட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞர் அணி சார்பாக மாநகர போக்குவரத்து ஆணையர் மற்றும் காவல் ஆணையர் பாலகிருஷ்ணனை சந்தித்து கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் கூறுகையில், தனியார் பேருந்துகள் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் அதிக வேகத்தில் இயக்கப்படுகிறது. மேலும் காலை மற்றும் மாலை வேளைகளில் மாநகரில் உள்ள கடுமையான போக்குவரத்து நெரிசலை தாண்டி பேருந்துகளை அதிக வேகத்தில் இயக்கி வருகின்றனர் என்று கூறினார். இதனால் மாநகரில் பல்வேறு விபத்துகள் ஏற்படுகின்றது என்றும், மேலும் இந்த விபத்துகளில் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் என பலரும் சிக்குகின்றனர் என்றும், வாகனங்களை இவ்வளவு வேகமாக இயக்குவது குறித்து அதிகாரிகள் பல்வேறு ஆய்வுகள் நடத்தினாலும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியவில்லை என்றும் கூறியுள்ளார். எனவே காவல்துறை அதிகாரிகள் இந்த விஷயத்தில் தலையிட்டு தனியார் பேருந்தின் வேகத்தை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மதிமுக இளைஞர் அணி துணை அமைப்பாளர்கள், வட்டக்கழக செயலாளர்கள், நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை மாநகர் மாவட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக மாணவரணி சார்பில் இன்றைய தினம் காவல் ஆணையாளர் அவர்களையும் போக்குவரத்து துறை ஆணையர் அவர்களையும் சந்தித்து கோவை மாநகர் மாவட்டத்தில் தனியார் வாகனங்கள் அதிவேகமாக இயக்கப்படுவது தொடர்பாகவும் அதன் காரணமாக ஏற்படுகின்ற விபத்துகளை மட்டுப்படுத்திட கோரியும் புகார் மனு அளிக்க வந்துள்ளோம். ஆணையாளர்களை இன்னும் சிறிது நேரத்தில் சந்திக்க உள்ளோம். தொடர்ந்து தனியார் வாகனங்கள் பல முறை எச்சரித்தும் கூட வேகத்தை மட்டுப்படுத்தாமல் மாநகர் பகுதிகளில்
பிரதான நேரங்களில் பிரதான சாலைகளில் அதிவேகமாக வாகனங்களை இயக்கி வருகின்றன. தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடந்து வருகின்றன. இவற்றை கட்டுப்படுத்த வேண்டுமாய் இன்றைக்கு காவல் ஆணையாளர் அவர்களையும் சந்தித்து மனு அளிக்க வந்துள்ளோம். தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்திற்கு புதிய செட் ஆஃப் பாக்ஸ்களை கொள்முதல் செய்து தராததால் அரசு கேபிள் டிவி நலிவடைந்த நிலையில் உள்ளது என உடுமலை ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியை சேர்ந்த தொழிலதிபர் ஜெகநாதன் ரெட்டி உயிரிழந்த நிலையில் ஆறுதல் தெரிவிப்பதற்காக அதிமுக முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் சேகர் ரெட்டி வீட்டிற்கு சென்று அவரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் 2011ஆம் ஆண்டு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சியில் துவக்கப்பட்டது. இதன் காரணமாக அதிமுக ஆட்சியில் அதிக அளவில் தொலைக்காட்சிகள் வருவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. மேலும் கேபிள் டிவி நிறுவனம் மிக சிறந்த முறையில் அதிமுக ஆட்சியில் நடைபெற்றது. 7 கோடி ரூபாய் அளவிற்கு அரசுக்கு வழங்கக்கூடிய அளவில் லாபகரமாக இயக்கப்பட்டு வந்தது. ஆனால் திமுக ஆட்சியில் செட் ஆஃப் பாக்ஸ்களை வாங்கவில்லை. புதிதாக வாங்கி வழங்கியிருந்தால் மேலும் இந்த நிறுவனம் அதிக லாபத்துடன் இயங்கியிருக்கும். அதிமுக ஆட்சியில்தான் இந்தியாவிலேயே டிஜிட்டல் உரிமம் பெற்ற கேபிள் டிவி நிறுவனமாக தமிழகத்தில் துவக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அந்த நிறுவனம் நலிவடைந்துள்ளது. அதற்கு காரணம் நிர்வாக சீர்கேடுதான். இதனை உடனடியாக களைய வேண்டும். தமிழகம் முழுவதும் உள்ள கேபிள் டிவி ஆபரேட்டர்களுக்கு உடனடியாக செட் ஆஃப் பாக்ஸ்களை புதிதாக வழங்க வேண்டும். இதனை திமுக அரசு செய்யும் என்று நம்புவதாகவும் அவர் கூறினார். தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் மாண்புமிகு அம்மா அவர்களாலே 2011ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. நீங்கள் அனைவருக்கும் தெரியும். அன்றைக்கு இருந்த சேனல்களுடைய எண்ணிக்கை என்ன என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு மொனாப்பலியாக சேனல்களை நடத்தி வந்த நிலையை மாற்றி சுதந்திரமாக இன்றைக்கி இவ்வளவு மைக் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அது காரணம் மாண்புமிகு அம்மா அவர்கள். அம்மா அவர்கள் அன்றைக்கு முழுமையாக தமிழகம் முழுவதும் யாரெல்லாம் தொலைக்காட்சிகளை துவங்குகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் கொடுத்ததன் விளைவுதான் இன்றைக்கு ஊடகங்கள் பெருகியிருக்கின்றன. நல்ல செய்திகள் இன்றைக்கு வருவதற்கு காரணம் மாண்புமிகு அம்மா அவர்கள். அந்த கேபிள் டிவி நிறுவனம் மிகச்சிறந்த முறையிலே நடைபெற்றது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் லாபகரமாக துறையாக 7 கோடி ரூபாயை நாம் நம்முடைய அரசு கேபிள் டிவி நிறுவனத்திலிருந்து அரசுக்கு வழங்கினோம். ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை என்று பார்த்தால் செட்டாப் பாக்ஸுகளை அவர்கள் வாங்கவில்லை. புதிதாக செட்டாப் பாக்ஸுகளை வாங்கி கொடுத்திருந்தால் அந்த நிறுவனம் இன்னும் மென்மேலும் வளர்ந்திருக்கு. ஆகவே என்னுடைய அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் சொல்வதெல்லாம் இந்த நிறுவனம் மாண்புமிகு அம்மா அவர்களாலே கஷ்டப்பட்டு துவக்கப்பட்டது. இதற்கு லைசன்ஸ் என்று பார்த்தீர்களானால் அன்றைய வீட்டு வசதி மற்றும் செய்தித்துறை அமைச்சராக இருந்த நம்முடைய துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு அவர்கள் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் டெல்லிக்கு செல்கின்ற பொழுது நானும் அவரோடு சென்று இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் டிஜிட்டல் லைசன்ஸ் பெற்ற ஒரே நிறுவனம் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம். அது அரசு நிறுவனம். இந்தியா முழுவதிலே நாம் தான் பெற்றோம். இன்றைக்கு அந்த தமிழகம் முழுவதும் இருக்கின்ற கேபிள் டிவி ஆபரேட்டர்களுக்கு புதிதாக செட்டாப் பாக்ஸ்களை வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே அதை செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடத்தில். வேலூரில் உலக இரத்த கொடையாளர் தின ஊர்வலத்தில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். வேலூர் மாவட்டம் ஊரீசு கல்லூரியில் சிஎம்சி மருத்துவமனையில் சார்பில் உலக இரத்த கொடையாளர் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இரத்த கொடை குறித்து விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. மேலும் இதில் சிறப்பு அழைப்பாளராக தென்னிந்திய திருச்சபையின் பேராயர் சர்மா நித்யானந்தம் கலந்து கொண்டு விழாவில் பேசுகையில், இளைஞர்கள் உயிர்களை காக்க குருதி கொடை அளிப்பது பாராட்டுக்குரியது என பேசி ஊர்வலத்தை துவங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஊரீசு கல்லூரியின் முதல்வர் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். மேலும் இரத்த கொடை குறித்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் வகையில் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளுடன் முக்கிய வீதிகளில் வழியாக ஊர்வலமாக சென்றனர். இறுதியில் இந்த ஊர்வலம் அண்ணா கலையரங்கம் அருகில் நிறைவடைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. சாதிய ரீதியாகவும் மற்ற எல்லா தளங்களிலும் ஒடுக்கப்பட்ட மனிதர்களை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்வதுதான் ஒரு நல்ல படைப்பின் வேலையாக இருக்கும் என திரைப்பட இயக்குனர் ராஜு முருகன் கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை மற்றும் வானம் என்டர்டெயின்மெண்ட் என்ற நிறுவனம் இணைந்து திருநங்கையர்களை போற்றும் வகையிலும் திருநங்கையர்கள் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் திரு என்ற பெயரில் குறும்படம் ஒன்றை எடுத்து வருகின்றனர். இந்த குறும்படத்திற்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மற்றும் குறும்படத்தில் இடம்பெறும் பாடல் வெளியீட்டு விழா தனியார் விடுதி கூட்டரங்கில் நடைபெற்றது. இதனை ஜோக்கர் திரைப்பட இயக்குனர் ராஜு முருகன் வெளியிட்டார்.
தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ராஜு முருகன், உலகம் முழுவதும் சிறந்த படைப்பு என்பது அன்பையும் மனிதத்தையும் சமத்துவத்தையும் தான் பேசும். வார்த்தையில் இருந்துதான் வாழ்க்கை தொடங்குகிறது என கூறினார். மேலும் சாதிய ரீதியாகவும் மற்ற எல்லா தளங்களிலும் ஒடுக்கப்பட்ட மனிதர்களை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்வதுதான் ஒரு நல்ல படைப்பின் வேலையாக இருக்கும் என்று கூறிய அவர், வெவ்வேறு பெயர்களினால் அழைக்கப்பட்டு கொண்டு இருந்த நிலை மாறி இன்றைக்கு திருநங்கையர்கள் என்று அழைக்கப்படுவதற்கான சூழல் உருவாகி உள்ளது என்று கூறினார். இதற்கிடையே இந்த திரு குறும்படம் திருநங்கையர்களின் வாழ்க்கையில் ஒளிபாய்ச்சும் படைப்பாக இருக்கும் என்று நம்புகிறேன் என தெரிவித்த அவர், காவல்துறையினருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். மேலும் இது போன்ற நிறைய படைப்பாளர்கள், தயாரிப்பாளர்கள் முழு நீள திரைப்படத்திற்கும் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றார். இந்த நிகழ்ச்சியில் திரு குறும்படத்தின் இயக்குனர், இணை இயக்குனர், ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளர், எடிட்டர் மற்றும் போஸ்டர் டிசைனர், இணை தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பூரை சேர்ந்த மண்பாண்ட கலைஞர் நடிகர் ரஜினிகாந்தின் கூலி திரைப்பட ஃபர்ஸ்ட் லுக் வடிவத்தை களிமண்ணால் உருவாக்கியுள்ளார். தமிழ் திரை உலகின் உச்ச நடிகராக திகழ்ந்து வருபவர் நடிகர் ரஜினிகாந்த். இவரது படங்களை வெளியிடும் பொழுதும் அந்த படத்தின் பாடல் போஸ்டர் வெளியிடப்படும் பொழுதும் அதிக அளவிலான பார்வையாளர்களை பெறுவது வழக்கமான ஒன்றாக இருந்து வருகிறது. அதன்படி இறுதியாக நடிகர் ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகி மாபெரும் வெற்றியை பெற்றது. இதனைத் தொடர்ந்து நடிகர் ரஜினிகாந்த் தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் புதிதாக கூலி திரைப்படத்தில் நடித்து வருகிறார். இந்த திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியான நிலையில் நடிகர் ரஜினிகாந்தின் தோற்றம் பலரையும் வெகுவாக கவர்ந்தது. இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் உடுமலையை சார்ந்த ரஜினி ரசிகரான மண்பாண்ட கலைஞர் ரஞ்சித் என்பவர் களிமண் மூலம் நடிகர் ரஜினிகாந்தின் கூலி திரைப்பட ஃபர்ஸ்ட் லுக் தோற்றத்தை களிமண்ணால் உருவாக்கியுள்ளார். கோவையில் தமிழ்நாடு கேட்டரர் சங்கம் சார்பில் பிரம்மாண்ட உணவு திருவிழா மற்றும் திருமண கண்காட்சி கோவை கொடிசியா மைதானத்தில் நடைபெற உள்ளது. தமிழ்நாடு கேட்டரர் சங்கம் நடத்தும் பிரம்மாண்ட உணவு திருவிழா மற்றும் திருமண கண்காட்சி வருகின்ற நவம்பர் 30ஆம் தேதி மற்றும் டிசம்பர் 1ஆம் தேதி என 2 நாட்கள் கொடிசியா மைதானத்தில் நடைபெற உள்ளது. மேலும் இதற்கான லோகோ வெளியீட்டு விழாவானது தனியார் கல்லூரி அரங்கில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பின் இச்சங்கத்தின் தலைவர் நாகராஜ் செய்தியாளர்களிடம் கூறியதாவது, ஆண்டுதோறும் கோவையின் பெருமைகளை பறைசாற்றும் வகையில் இவ்விழா நடைபெறுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டும் தமிழ்நாடு கேட்டரர்ஸ் அசோசியேஷன் சார்பில் 2 நாட்கள் கொடிசியா மைதானத்தில் இவ்விழா நடைபெற உள்ளது என்றார். மேலும் இந்த உணவு திருவிழாவுடன் இந்த ஆண்டு திருமண கண்காட்சியும் நடத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து இந்த உணவு திருவிழாவில் 1000க்கும் மேற்பட்ட கேட்டரிங் நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளது என்றார். மேலும் இந்த உணவு திருவிழாவிற்கு வருகை தரும் வாடிக்கையாளர்கள் சைவம் மற்றும் அசைவம் என சுமார் 300க்கும் அதிகமான தரமான விதவிதமான உணவு வகைகளை உண்ணலாம் என்றார். மேலும் இதில் சுமார் 20,000 பேர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் இச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர், மாநில பொருளாளர், மாநில செயலாளர்கள் கலந்து கொண்டனர். மேலும் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிர்வாக இயக்குநரும் கோவை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் தமிழ்நாடு நகை வியாபாரிகள் கூட்டமைப்பின் தலைவரும் ராக் அமைப்பின் கௌரவ செயலரும் அரோமா குழு தலைவரும் கோவை விழா 2024 தலைவர் உட்பட பலர் இந்த ஆண்டுக்கான லோகோவை வெளியிட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. 2026 பொது தேர்தலுக்கு முன்பாகவே அதிமுக இணைப்பு உறுதியாக நடந்துவிடும் என்று மதுரையில் OPS தெரிவித்துள்ளார். தேனி செல்வதற்கு ரயில் மூலம் முன்னாள் முதல்வர் OPS மதுரை வருகை தந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து கூறுகையில், சின்னம்மா அவர்கள் எந்த இடத்திலும் அதிமுகவில் தன்னை இணைக்க வேண்டும் என எந்த வேண்டுகோளும் வைக்கவில்லை என்று கூறினார். மேலும் அதிமுக பிரிந்து இருப்பதால் 10 தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்துள்ளோம் என கூறினார். இதனால் தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா உருவாக்கிய இயக்கம் மீண்டும் ஒன்றுபட வேண்டும் என்று கழக தொண்டர்கள் விரும்புகிறார்கள் என்றும் அதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றும் கூறினார். மேலும் சின்னம்மா சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் கூட்டி யாரை முதலமைச்சர் ஆக்கினார் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி எப்படி நடந்து கொண்டார் என்பதும் உங்களுக்கு தெரியும். இந்த நேரத்தில் அதை கொச்சைப்படுத்த நான் விரும்பவில்லை என கூறிய அவர், கட்சி இணைப்பதற்கான அடிப்படை வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது, விரைவில் நடக்கும் என்றும் 2026 பொது தேர்தலுக்கு முன்பாகவே அதிமுக இணைப்பு உறுதியாகிவிடும் என்பதையும் தெரிவித்தார். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு முன்பாகவே இணைப்பு உறுதியாக நடைபெறும். உச்ச நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட அனைத்து வழக்குகளும் தற்காலிக வழக்காகத்தான் இருக்கின்றது. கோர்ட்டுகளில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிவில் சுற்றி அனைத்து வழக்குகளையும் விசாரிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்தப்பட்டது. அந்த வழக்கு இப்பொழுது நடைபெற்றது. அனைத்து தலைவர்களும் இணைவதற்கு முன்பாக தொண்டர்கள் இணைந்தார்கள். அந்த ஒரு சூழல் தான் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது.
தொடர் தோல்விக்கு காரணம் கழகம் பிரிந்திருப்பதுதான் என்பதுதான் தமிழக மக்களுடைய கருத்தாக இருக்கு. இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆட்சியினுடைய அவலங்கள் நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் கருத்து. சீனாவில் வணிக வளாகத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 16 பேர் பலியானார்கள். சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தின் ஜிகாங் நகரில் உயர் தொழில்நுட்ப மண்டலத்தில் அமைந்துள்ள 14 மாடி கட்டடத்தில் நேற்று முன்தினம் மாலை திடீரென தீ பற்றியது. இதனைத் தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். பின்னர் கட்டிடத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி நடைபெற்றது. நேற்று காலை மீட்பு பணிகள் முடிவடைந்தது. இந்நிலையில் கட்டிடத்திற்குள் சிக்கியிருந்த சுமார் 75 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் என தெரிவித்தனர். இதில் 16 பேர் தீயில் சிக்கி உயிரிழந்த நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டனர் எனவும் கூறினர். இந்த தீ விபத்து குறித்து முதல் கட்ட விசாரணையில் கட்டுமான பணியின் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிய வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்றும் எங்களிடம் கச்சா எண்ணெய் வாங்கியதால் மிக பெரும் நியாயமற்ற அழுத்தத்துக்கு ஆளாகி உள்ளதாகவும் ரஷ்யா வேதனை தெரிவித்துள்ளது. எங்களிடம் கச்சா எண்ணெய் வாங்கியதால் இந்தியா மிகப்பெரிய நியாயமற்ற அழுத்தத்துக்கு ஆளாகி உள்ளதாக ரஷ்யா வேதனை தெரிவித்துள்ளது. ஜூலை மாதத்திற்கான ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்துக்கு ரஷ்யா தலைமை தாங்குகின்றது. இதற்காக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் நியூயார்க் சென்றுள்ளார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செர்ஜி லாவ்ரோவ், இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு. அது தனது சொந்த தேசிய நலன்களை அடிப்படையாக கொண்டு தன் நட்பு நாடுகளை தேர்ந்தெடுக்கும் மிகப்பெரிய சக்தியாக உள்ளது. ஆனால் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கியதால் சர்வதேச அளவில் இந்தியா மிக பெரும் நியாயமற்ற அழுத்தத்துக்கு ஆளாகி வருகிறது என்று வேதனையை வெளிப்படுத்தினார். மோடியின் ரஷ்ய பயணம் அனைத்து அமைதி முயற்சிகளின் முதுகில் குத்தும் நடவடிக்கை என்ற உக்ரைன் அதிபரின் பேச்சு குறித்து கூறும்போது, உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியின் பேச்சு இந்தியாவை அவமதிக்கக்கூடிய அவமானகரமான கருத்து ஆகும். மேலும் ஜெலன்ஸ்கியின் பேச்சில் டெல்லியில் உள்ள உக்ரைன் தூதரை அழைத்து இந்தியா தன் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளது என்று கூறிய அவர், இந்தியா எல்லாவற்றையும் மிக சரியாக செய்கிறது என்றும் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். வானிலை ஆய்வு மையம் தகவல். அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி. முதலமைச்சர் முடிவெடுப்பார் என அமைச்சர் சேகர் பாபு தகவல். அமமுகவின் மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் 24ஆம் தேதி டிடிவி தினகரன் தலைமையில் நடைபெறும் என அறிவிப்பு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு பாஜக பெண் நிர்வாகி கட்சியில் இருந்து நீக்கம். ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தும் வகையில் உள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. 5 மாதங்களுக்கு பிறகு அதிகரித்த டெங்கு பாதிப்பு. பொதுமக்களுக்கு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.